is Shruthi ma'am. Welcome back. நம்மளுடைய 4 marks in 10 minutes க்கு. So இன்னைக்கு எபிசோட்ல திருப்பியும் சூப்பரான ஒரு மாசான டாபிக்கை நம்ம 10 minutesல முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி of course I know நீங்க எல்லாரும் செம்ம எக்ஸைட்டடா இருப்பீங்க இல்லையா? லாஸ்ட் டைம் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்ட்டா இல்லையா மேம் அப்படின்னு செக் பண்றதுக்கு. Now last time நான் கேட்டிருந்தேன் கார்டியாக் சைக்கிள்ல பத்தி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்ட்டு. இப்போ வந்து க்ளோசிங் ஆஃப் த செமிலியூனார் வால்வ்ஸ் நடக்கும்போது உள்ள வந்து என்னுடைய வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இட் இஸ் அண்டர் கோயிங் அ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செமிலியூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்க முடியாது. ஸோ தட் வில் நாட் பி த கரெக்ட் ஆன்சர். And then when you see atrioventricular node வந்து generates action potential, first atrial contraction க்கு வந்து it is actually the sand. So அதுவும் வந்து is not the right statement. Now when we go forward, tricuspid bicuspid valveங்கிறது வந்து ஏட்ரியம் வந்து சைமல்டேனியஸா ப்ரெஷர் போடுறதுனால அந்த ஒரு சைமல்டேனியஸ் கன்ஸ்ட்ரிக்ஷனால தான் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா எப்போ வந்து நம்ம வென்ட்ரிகல்ஸ்ல ப்ரெஷர் ட்ராப் ஆகுதோ அப்பவே வந்து நம்மளோட செமிலியூனார் வால்வ் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட பைகாஸ்பிட் அண்ட் ட்ரைகாஸ்பிட் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால வந்து இங்க வந்து blood moves freely from the atrium to the ventricle during a joint diastole. ஸோ ஃப்ரீயா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம என்னோட ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிள் போகும் அப்படிங்கிறது தான் will be the correct answer பசங்களா. ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் செம்மையா கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வெரி குட், very nice. All right, so now moving forward, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is human evolution. okay, so human evolution பத்தி டெஃபினட்டா வருஷம் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஏதாவது questions வந்துட்டே தான் இருக்கு. நான் இந்த எல்லா ஃபேஸஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, ஸோ மேம் இங்க வந்து எந்த ஃபேஸ்க்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மை டைமர் பசங்களா. ஸோ டைமர் 10 நிமிஷம் ஆரம்பிச்சு let's start with human evolution. ஓகேவா? ஸோ human evolution பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்னென்ன கீயான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த ஃபேஸ்க்கு அடுத்து எந்த ஃபேஸ் வந்துச்சு எவல்யூஷனில் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகாஸ் அது வந்து நிறைய காமனாகவே வந்து மேட்ச் த ஃபாலோவிங்லையோ இல்லை ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் come. okay, so human evolution பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து we have all these stages starting from Dryopithecus, Ramapithecus, Australopithecus, Homo habilis, Homo erectus, Homo neanderthalis and Homo sapiens. நான் இது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஷார்ட்டா I'm going to tell you all the key features so that you all can remember. okay, but இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, I think you all know it already, but I will remember it as dragons. okay, நம்ம dragon தெரியும், dragons அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you can remember all these phases in order. okay, so Dryopithecus, Ramapithecus, Australopithecus, Homo habilis, erectus, neanderthalis and the sapiens. okay, so anytime jumbled form questions vanda kuda you can easily answer this one. all right, so firstly starting with Dryopithecus, Ramapithecus, ரொம்ப primitive ஆன ஸ்டேஜஸ் இது பசங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 15 million years ago இவங்க இருந்தாங்க. ஹேரியா குரங்கு மாதிரி தான் இருந்தாங்க. Dryopithecus தான் வந்து ரொம்ப ஏப் மாதிரி இருந்தது, ஃபுல் குரங்கு. பட் Ramapithecus வந்து கொஞ்சம் மனுஷ மாதிரியான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதானே தவிர சிம்பன்சிஸ், கொரில்லாஸ் மாதிரி தான் அவங்களும் நடந்துட்டு இருந்தாங்க. ஓகே, வெரி primitive. Then came the Australopithecus. Now Australopithecus எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா கிடையாது, ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாசில்ஸ் வந்து அங்க என்ன ரெட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இப்போ இவங்களோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா முதல்ல ஸ்டோன் வெப்பன்ஸை வச்சு ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து இந்த Australopithecus. ஓகே, and they probably ate fruits. இது வந்து is a very important point because அவங்க மீட் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட questions can come in your NEET exam. all right, then coming to your மூணாவது stage which is Homo habilis. okay, so DRA முடிஞ்சு Hக்கு Homo habilis. நான் Homo habilis வந்து பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே இதை நம்ம குரங்குன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு மனுஷனோட ஒரு ஃபார்ம் மாதிரி தான் இது இருக்கு. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் த ஃபர்ஸ்ட்
human like being. Okay, so ஒரு குரங்குல இருந்து மனுஷனா மாறக்கூடிய அந்த முதல் மனுஷ மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஒரு ஹோமோ ஹாபிலிஸ்க்கு தான் இருந்துச்சு. ஓகே, தட்ஸ் வை we call it a hominid. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிறைய தடவை நீட்ல இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. ஓகே, இதோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா was somewhere around 650 to 800 cc of brain capacity உங்களுக்கு இருந்தது. இவங்களும் did not eat meat. ஆனா ஸ்டோன்ஸ் வச்சு ஃபயர் கிரியேட் பண்ணது, அப்புறம் நம்ம வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணி ஹண்டிங் பண்ணது எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹோமோ ஹாபிலிஸ் பண்ணிருக்கு. ஓகே, so these are the important features you have to remember. And then moving on to DRAHE. ஓகே, erectusல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ erectus வந்து ஜாவா மேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஹோமோ இரெக்டஸை. பிகாஸ் ஜாவாங்கிற இடத்துல இருந்தால் நம்ம வந்து அதோட ஃபாசில்ஸ் ரிட்ரீவ் பண்ணோம். ஒரு 1.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி we could have seen this particular being live. ஓகே, ஸோ இதோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 900 cc இருந்தது. And they started eating meat. So entire human evolutionல DRAH வரைக்கும் habilis, homo habilis வரைக்கும் they did not eat meat. ஆனா நம்மளோட homo erectusல இருந்து தான் they started eating meat. Okay, so this is a very important feature that you have to remember. All right, and then moving on to நம்மளோட Neanderthal man. This is very very important because நம்மளோட human evolutionல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோ இரெக்டஸ்க்கு அப்புறமா ஹோமோ நியாண்டர்தாலிஸ் வரும்பொழுது தான் நியாண்டர்தாலிஸ்க்கு வந்து நிறைய நம்மள மாதிரியான ஃபீச்சர்ஸ். உதாரணத்துக்கு தே யூஸ்ட் ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தேர் ஸ்கின். ஹைட்ஸ்னா அனிமலோட ஸ்கின் வந்து ட்ரெஸ் மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி ஸ்கின்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே பரீட் தேர் டெட். ஓகே, அண்ட் இவங்களுடைய ஃபாசல் வந்து ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியால நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் நியாண்டர்தல் மேனுக்கு கிட்டத்தட்ட 1400 cc ஆஃப் பிரெயின் கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ சும்மா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து வாட் இஸ் த ஃபீச்சர், இந்த ஃபீச்சர் யாரை குறிக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கூட நீட்ல நிறைய அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால யூ ஹேவ் டு பி வெரி வெரி thorough with all these pointers. All right, now coming to the Homo sapiens. So DRAHE. Erectus முடிஞ்சு Neanderthalis என்னைக்கு முடிஞ்சாச்சு. லாஸ்டா we have the sapiens. So இந்த Homo sapiens வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா they are our modern man. நம்ம தான் அது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷனே நடமாட ஆரம்பித்தான். நான் இந்த மனுஷ பிறவி வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் எல்லாமே வந்து தே ஹவ் டிஸ்கவர்ட். பட் அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஃபுல் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஆல் தீஸ் செட்டில்மெண்ட்ஸ், ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே இந்த 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ சேப்பியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆல் தீஸ் took place. Okay, now in the PDF definitely I'll be sending it in the Telegram group பசங்களா. இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலனா டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை நீங்க ரெஃபர் பண்ணாலே entire human evolution is done. Okay, நீங்க தனியா இதுக்குன்னு human evolution படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பிகாஸ் all the important points, all features, வருஷம் எல்லாமே I have included in this particular PDF. Okay, so அதனால டெஃபினட்டா this notes will be helpful. டெஃபினட்டா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம entire human evolution how do we remember? Like I told you, first Dryopithecus ape like இருந்தது, then Ramapithecus கொஞ்சம் மனுஷ மாதிரி இருந்தது, then Australopithecus, okay, and then Homo habilis, Homo erectus, Neanderthalis man and the sapiens. Okay, so Homo habilis, Homo erectus, Homo neanderthalensis and Homo sapiens. Okay, so மொத்த human evolution நீங்க இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே பசங்களா, ஸோ 10 நிமிஷம் சொன்னேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே we have finished it. Okay, so it's a very small topic but yet scoring ஆன ஒரு particular topic. So I will give you the previous year question. So நம்ம NEET 23ல தான் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வியை.
இங்க வந்து ஒரு 3 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து எந்த ஃபாசிலுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி, சரியா? ஸோ அதனால ஹியர் ஐ ஹேவ் பிரெயின் கெப்பாசிட்டி 1400, ஹைட்ஸ் டு ப்ரொடெக்ட் தியர் பாடி அண்ட் பரியிங் த டெட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எந்த ஒரு பர்டிகுலர் மேன் வந்து இதை ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன்ல எந்த ஒரு பர்டிகுலர் மேன் வந்து இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணாங்க. ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஐ நோ இட். பட் நெவர்தலெஸ் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. டைமர் ஆஃப் பண்ணிடலாம் பிகாஸ் கம்ப்யூட்டர் ஜி டைம் சொல்றதுக்கு முன்னாடியே we have finished our topic. ஓகே, ஸோ அதனால நச்சுன்னு 4 மார்க் வந்து ஈஸியா you will be able to get இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து. ஓகே, ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ கவலையப்படாதீங்க. we will take up the topics one by one. Okay, is that all right? Okay பசங்களா, it was fantastic to meet you all. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஆன்சர்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா படிங்க. Take care. All the best. Bye bye.